ஹலோ! இன்னைக்கு ஒரு நார்மலான ஈவினிங் தான் ஆக்சுவலி. ஒரு போர் அடிக்காத அந்த மாரி ஈவினிங்கா தான் எனக்கு போச்சு. சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு, சிங்கிள் டாட்டரா இருக்கிறது ஒரு மாரி கஷ்டம் தான். அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கூட. சண்டை போடுறதுக்கும் யாரும் இருக்காது. நீங்க சொல்லுங்க நான் இருக்கு. இங்க பேசுற மாரி ஆள் இருக்கணும்ல. ஸோ அந்த மாரி தான். யாராச்சும் இருந்தா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். யாராச்சும் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராச்சும் இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு. அம்மாவும் இருக்காங்க. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் நாங்க 2 பேரும் வச்சுட்டு, ஒரு சிஸ்டரோ இல்ல ஒரு பிரதரோ அந்த மாரி இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு அந்த பர்ட்டிகுலர் டேல ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல தான் நைட் டியூட்டிஸ் அது மாரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்போ நான் சாப்பிட போனேன் அப்பதான் வந்து எல்லாமே கிளம்சியா இருக்கும். அப்பதான் எனக்கு அப்படி எரிச்சலா இருக்கும். ஒரு மாரி அது எனக்கு தெரியல. நீட்டா இருந்தா எனக்கு பிடிக்கும். நான் இப்ப வந்து அந்த சைடு பெட் சரி பார்த்து, இந்த சைடு பெட் சரி பார்த்து வரும்போது தான் எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க என் பெட்ல. எல்லாம் கலச்சு போட்டு, அதுக்கப்புறமா அதுங்கள ஒழுங்கா இது பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் அப்பதான் உட்காந்து மேங்கோ சாப்பிடலாம்னு வந்தேன். பக்கத்துலயே உட்காந்துட்டேன். இவங்க வந்து என்னோட பிளேட் இருந்தே மாங்காவ திருடுறவ இவலாம் நம்பக்கூடாது. எல்லாரும் நினைப்பாங்க டிசிப்ளினா நாய் அப்படிலாம் கிடையாது. இது டிசிப்ளின்லாம் கிடையாது. சோறு விஷயம் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டா இவ. அதுக்கப்புறம் எல்லா நைட் வேலையும் சும்மா அப்படியே முடிச்சுட்டு, சும்மா ஃப்ரீயா அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருந்துச்சு நைட். அது சந்தோஷமா இருந்துச்சு பேசிக்கலி. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அவ எப்பவும் போல தான் என்னோட பெட்ஷீட்ல அப்படி என்னதான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. சும்மா சும்மா பெட்ஷீட் எடுத்து அது மேல பார்த்துட்டு இருக்கா. அத அவகிட்ட புடிங்கிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க முடியும். ஸோ குட் நைட்.